விஸ்வாவசு வருடத்தின் 4வது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன பாதகம் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தின் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு. புதன் மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் ரிஷப ராசியில ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசியிலையும், சனி மீன ராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் பலன்களை, இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது, மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசியில் போய் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடன், நோய், பகையை குறிக்கக்கூடிய இடத்துல சஞ்சரிக்க போறாரு. முதல்ல உங்க ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட இணைஞ்சி சஞ்சரிக்கிறார். கேதுவோட இணைஞ்சி சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாயுடைய பார்வை சனியின் மீது விழுவதால எந்த காரியமாக இருந்தாலும் உங்களால் துணிந்து செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கெட்ட காலம், நமக்கு என்ன வரப்போகுதோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. ஆடி மாதத்தில் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறத அதிகமாக மேற்கொள்ளணும். தன வரவுல தடைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கோபம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு பட்டுன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த கோபத்தால உறவுகளில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உறவுகள்லாம் பிரிஞ்சு போறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். அதுவே மனதில் ஒரு மிகப்பெரிய கவலையை கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். செவ்வாய் 13ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு. அப்படி கன்னிராசியில போகும் பொழுது ஓரளவு மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்திலேயே தான் உண்டு, தம் வேலை உண்டுன்னு பார்க்க தொடங்குவீங்க. அப்ப செவ்வாய் கிழமையில சனி பகவானை வழிபட்டுட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆடி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசிக்கு சுக்கிரன் போறாரு. தன லாபாதிபதியான சுக்கிரன் சகாயஸ்தானத்துல இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கி படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். ஒரு பிரச்சனையில் பணம் லாக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பணம் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன், நீங்கள் மொத்தமாக கொடுத்தீங்க, என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. பண வரவுல இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பழக்க வழக்கத்தால உயரதிகாரிகளோடு ஒரு நல்ல மனமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி செய்தும் முடியாத காரியங்கள் கூட இனிமேல் முடிவடையும். கூட்டுத்தொழிலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தனித்தொழில் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கும். உங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு கட்டாயமாக நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும். பூமி தொடர்பான விஷயங்களில் வாங்குறது, விற்கிறது போன்றவற்றிலலாம் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்குங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகளை செய்ய தொடங்குவீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மன நிம்மதி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பழைய பிரச்சனைகளை மீண்டும் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம், எவ்வளவோ இழந்திருப்போம், சொத்துக்களை இழந்திருப்போம், பணத்தை இழந்திருப்போம், நஷ்டத்தை சந்திச்சிருப்போம்.
இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்திருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன், உன்னால தான் போச்சுன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு பழியை மற்றவங்க மேலே சுமத்திக்கிட்டு அந்த பிரச்சனையை மீண்டும் தோண்டுவதால் மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அதிகமாக வரும். அப்போ அந்த பிரச்சனைகளை தோண்டாமல் இருக்கிறதா நல்லது. போனது போகட்டும், இனி வரக்கூடிய காலமாவது நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இந்த செயலிருந்து நீங்கள் விடுபடுறது தான் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை குறைச்சிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் குழப்பங்களை தவிர்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழப்பிக்கிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த முடிவுலேருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியம் அப்படிங்கிறது நடக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த வீட்டையே நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டையே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சியில் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இல்லை நீங்கள் கேட்ட விலைக்கு அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு சில சூழ்நிலையால் தள்ளி போய்கிட்டு இருந்த வீடு வாங்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. முன்னோர்களுடைய பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும். முன்னோர்களுடைய சொத்துக்களை முறையாக பங்கிட்டுக்குவீங்க. ஆடி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. கன்னி ராசிக்கு செவ்வாய் போனாலே கடலும் வற்றும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக மட்டும் இல்லை, அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது இந்த கடன்கள் அடைபட போகுது, எதிர்ப்புகள் விளங்க போகுது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க, தொல்லைகள் நீங்க போகுது. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போவதால் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். ஆடி மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதன் போறாரு. சகோதரஸ்தானத்துக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் அதிபதி புதன். அவர் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். தாய் தந்தையருக்கோ குழந்தைகளுக்கோ இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவு ஓரளவு குறையும். உங்களுடைய முயற்சியில் இருந்துட்டு வந்த தடை நீங்கும். தாயால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சூரியனோடு புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறதால பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் மந்தமாக இருந்துட்டு வந்த குழந்தைகள் கூட நல்லா படிக்க தொடங்குவாங்க. அரியர் வச்சுருந்த மாணவர்கள்லாம் அரியரில் எழுதி கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள்லாம் பிடிச்ச கல்லூரியில் பிடித்த பாடத்தில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு வழியில் கல்வி கடனுக்காக விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கல்வி கடன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சனி பகவானுடைய வக்ரம் இந்த மாதத்திலிருந்து தொடங்குது. ஆடி மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது. அதனால் தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரம் பெறுவதால் தொழிலில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் மற்றவர்களை நம்பி எந்த முதலீடுகளையும் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறத தவிர்த்துக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக இருக்கும். மேசராசிக்கு